ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டை மட்டும் கேளுங்க. அங்கே யாரும் பேசலாம். ஏதோ கால் தடம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாடா நடடா நடடா. Let's go get this son of a bitch. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் லீவ்னால பசங்களாம் எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் போட்டிருந்தானுங்க. இன்னும் எதுவும் ஐடியா எதுவும் இல்லை. சரி, கோயில்கிட்ட வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. சரி, அதான் வந்துட்டானுங்க, ரெடியாக தான் இருக்கானுங்க. சரி, என்ன பிளான் என்ன ஏதுன்னு பார்ப்போம். வாய்ஸ் என்ன பண்ணலாம் இன்னைக்கு? எல்லாரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுங்க. கிளிக் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்டா? ட்ரெக்கிங்கா? சொல்லுங்க ஜூடு, உங்க பிளான். ஜூடு என்ன பண்ணலாம்? ஜூடு பக்கத்துலயே வா. பக்கத்துல எங்க ட்ரெக்கிங் அடிச்சலாமா? எங்க போறது? சரி வாங்க, வண்டி எடுங்க. போற வழியில பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே பாத்துக்கலாம். லாங் எங்க ட்ரெக் அடிச்சலாமா? சரி வாங்க பாத்துக்கலாம். லாங் அடிச்சலாம். ட்ரெக்கிங் போறது போலாமா? ஓகே, யார் சொல்றா? சரி போலாமா? வாங்க பாய்ஸ். ஓகே போலாம். ஒரு உடம்பு சரியில்லை, என்ன 2 டியோ இருக்கு. அப்படியே ட்ரிபிள்ஸ் போட்டு ஒரு டபுள்ஸ் போட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். ஏதோ தண்ணி ஓடுதுன்னு சொல்லி நிறுத்தணும். அதான் பார்த்தா எல்லாமே வத்தி போய் கிடக்குது. பார்ப்போம் வாங்க. அட்டை இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்து போங்க. இல்லை காட்டெருமை நடந்த வழியில அட்டை இருக்கும் வாய்ப்பு இருக்கு. வந்ததுக்கு தண்ணியிலையாச்சும் கால் விட்டு போகலாம். தண்ணி சுத்தமாக இல்லை. எவ்வளோ மினரல்ஸ் பாருங்க. அப்படியே அந்ததுக்கு தண்ணியிலையாச்சும் காலை விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ ஓடிட்டு இருக்கு. நிமிஷா அட்டெல்லாம் இல்லை. ஓ நல்லா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக். வழுக்கும் வழுக்கும், சும்மா இருக்கு. பாருங்க, தனியா உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டுருக்கா. எல்லாத்தையும் கீழே அமுச்சு விட்டு கண்ணமான வேலைன்னு இதை சொல்லுவாங்க. இது சென்னையில பாத்தீங்கன்னா ஒண்டி அப்படி சொல்லுவாங்க. ஒண்டி தெலுங்குல என்ன சொல்லுவாங்க? தெலுங்குல அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது நமக்கு. நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னும் போக வேண்டியது ரொம்ப தூரம் இருக்கு. அதுக்கு இடையில ஒரு ஸ்மால் பிரேக். தண்ணியை பார்த்தோன்னே குதூகலம் ஆயிட்டாங்க பாய்ஸ். தண்ணி பார்த்தோன்னே எல்லாருக்கும் அப்படியே ஒரு மாதிரி குடிச்சு பாக்குறீங்களா? சளி பிடிச்சிக்கிறியா? அமைதியா சளியெல்லாம் எடுத்து விட்டுரும். தண்ணி பிடிச்சிக்கணும். வாங்க அப்படியே மேலே போகலாம். தண்ணி இருந்தா கூட இறங்கி ஆடலாம். தண்ணி இல்லை. அட்டை இல்லை தானே? செருப்பு கலர் பார்த்தானே தெரிஞ்சு அட்டை இருக்கா. மஷ்ரூம் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியும் இல்லை. சரி அப்படியே கிளம்பலாம். போயிட்டு டெஸ்டினேஷனுக்கு போனால் கொஞ்சம் வாக் போட்டு அப்படியே போய் பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். எல்லாம் ஒரு பாய் சொல்லிடுங்க. ஜூடு நீங்கள் காலையிலேருந்து எல்லாமே தடங்களாக போயிட்டுருக்கு. சரின்னு பிளான் பண்ணதுபடி கிளம்பிட்டு சரி பக்காசரன் மலை போகலான்னு கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தா ஃபாரஸ்ட்காரங்க போகக்கூடாது, உள்ள ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நின்ட்டாங்க. அதனால் போக முடியல. சரி அப்படியே சரி எங்கேயாச்சும் வேறு பிளான் போடலான்னு சொல்லிட்டு ஊட்டி கிளம்பிட்டோம். ஊட்டி கிளம்பும்போது சரி அங்கே போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு லஞ்ச்லாம் முடிச்சுட்டு வந்தால் கரெக்டாக மழை பிடிச்சதுனால பசங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா அப்படியே ஃப்ரீ ஃபயர் போட்டுருக்கானுங்க. அப்படியே ஜாலியாக எல்லாருமே கேம்குள்ளே பூந்துட்டானுங்க. ஃப்ரீ ஃபயரு அவரு இன்ஸ்டா, இவரு ஃப்ரீ ஃபயரு, அவர் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர், அவரும் ஃப்ரீ ஃபயர். நான் மேலே போயிட்டு கன்டினியூ பண்ணுறோம். மழை நின்னதுக்கப்புறம் ஒரு வழியாக மழை நின்றுச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாம் அப்படியே பின்னாடி நடந்துட்டு இருக்காங்க. மணி ரூம் பண்ணிட்டோம். ஹரி வா. ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏறக்கு. அதுக்குள்ளேயே கெஸ் வாங்குது. பாப்பா என்னன்னு. அங்க மேல என்ன கோயில் இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு கொரை வடுகாவுக்கு. சரியா? ஐயோ. வடுகாலாம் ஆஞ்சினே தான் கும்பிடுவாங்களா? அவங்க தனி கோயில்.
இங்கே ஏதோ கோயில் இருக்குது சொன்னாங்க, ராமர் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஏதோ சுரங்கம் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஏறுறேன். சடனாக பிளான் பண்ணேன். அங்கே போனதுக்கு ஃபாரஸ்ட்காரங்க இல்லை இப்போ போகக்கூடாது, அங்கே ரொம்ப ரிஸ்க்கு அப்படி சொல்லிவிட்டு அமுச்சு விட்டாங்க. அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணோம். அப்படியே மூட் ஆஃப் ஆகிட்டு சரி லஞ்செலாம் முடிச்சுட்டு கரெக்டாக மழையும் மாட்டிச்சு. என்னடா இது ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குன்னு கிளம்புனா ஐயோ இங்கே நான் மூச்சை தள்ளுது. எப்படி மேலே ஏற போகணுன்னு தெரில. நல்லாயிருக்கு போகிற வழியிலாம் ஆஞ்சநேயர்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் சரியான பீக் தான். இங்கே உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு இப்படி தெரியுது. பாப்பா வாரி ஹரி நீ நில்லு. இப்போதான் பேஸ் கேம்ப் வந்திருக்கோம். கமான் ஜோட் ஜோட் கை வேணுமா இருவான்ட்டு. ஐயோ வாடா ஹரி. ஓ மை காட் மழை பிடிச்சிருச்சு. போதுண்டா வாடா. இறங்கியாச்சு வா. ஏறியாச்சு வா. முகு வழி அந்த சைடுடா முகு. ஆமாம் இப்படி ஏறி அப்படி போகணும்டா. எப்படி ஏறி இப்படி ஏறி அப்படி போகணும் ஜூட். சாரி அப்படி ஏற முடியாது, வழி இல்லை. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வியூ அருமையான வியூ காத்துட்டு இருக்கு நினைக்கிறேன். ஓ மை காட் கிராக்ஸ் போட்டுட்டு வந்து தப்பா போச்சு. அப்படியே இருங்க. ஹோலி ஷிட். போடுறா. ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்குது. கீழே பாருங்க ரோடு. மழை வேற பிடிச்சிக்கிச்சு. ஜூடு வழுக்குது ஜூடு. யாரையா அப்படி சுத்தி வாடா. வலிக்கிருச்சுன்னா அவ்வளோதான். முகு முடியலன்னா விட்டுரு. பாபரே கேன் யூ? அவன் ஜாலியாக ஏறிட்டான் வழி வழியாகவே போயிட்டு. அதான் சொன்னேன் செம ரிஸ்க்கு. நான் இறங்கினா ஃபோன் நினைஞ்சிடும். நான் அப்படி வந்துடுறேன். அப்படியா பார்த்து போங்க. வழி இல்லையா உனக்கு? வழி இருக்கா அங்க இறங்குறக்கு? ஜோடு பிடிச்சிக்கிச்சு ஜோடு. மழை திருப்பி பிடிச்சிக்கிச்சு. பிரச்சனை இல்லை, ஏறிடலாம். வாய்ஸுக்கு வேற காய்ச்சல்னு சொல்லியிருக்காங்க. அல்சர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஜம்ப் போட்டுறாத ஜூட், சரியான இல்லை இருக்குது. பார்த்தோ பார்த்தோ. பா கோயில்கிட்ட நின்றுக்கலாம். மழை வேற பிடிச்சிக்கிச்சு. ஸ்நாக்ஸும் நம்ம பேக்கில் தான் இருக்குது. என்ன பண்ணலாம், ஸ்நாக்ஸ் நம்ம பேக்கில் தான் இருக்குது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பேப்பரில் கட்டி கட்டி போட்டிருக்காங்க. ஏதோ வேண்டுதல் தான் நினைக்கிறேன். நடக்கும்னா நானும் நிறைய கட்டி போடலாம். நம்மளுக்கே அவ்வளோ ஆசை இருக்குது. பார்ப்போம். கீழே பாருங்கள் எவ்வளோ குப்பை போட்டு வச்சுருக்காங்கன்னு. பேசிக் சென்ஸ் சொல்லக்கூடாது, இருந்தாலும் பார்த்துக்கணும்ல. ஒரு டஸ்ட்பின் வச்சு அதுக்கு ப்ராப்பராக வந்துட்டு அவங்க தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். எல்லாம் அப்படியே இஷ்டத்துக்கு தூக்கி போட்டிருக்காங்க. எவ்வளோ குப்பை பாருங்கள். சரி என்ன சொன்னாலும் எதுவும் மாற போகிறதில்ல. முதல்ல நம்ம கரெக்டாக இருந்தாலே போதும், எல்லாம் கரெக்டாக நடக்கும். நானே இவ்வளோ சொல்லிட்டு ரோட்டை பார்த்தா குப்பை தான் போடுவேன். முதல்ல நம்ம தான் மாறணும். என்ன சாமி சொல்கிறீங்கோ? மாறிடலாமா? ஓகே. மழை நிற்கவே மாட்டேங்குது.
எல்லாரும் காய்ச்சல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேற்று கேரளா போயிட்டு வந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் காய்ச்சல்னு சொல்லிட்டு மலையில் நடக்க வேணான்ட்டாங்க. எல்லாம் நடந்திருப்போம். நிப்பனாண்டு கரெக்டாக ஏறுற வரைக்கும் வந்துட்டு நல்லா கம்மியாக இருந்துச்சு. ஏறி பாதி தூரம் இல்லை, கால்வாசி தூரம் வந்ததுக்கப்புறம் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷமாக அடி சாத்திட்டு தான் இருக்குது. கூட மழை அடிச்சுட்டு தான் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் நல்லா கிளியராக இருக்குது. கரெக்டாக அந்த கேத்தி சைடு, சாந்தூர் சைடெலாம். ஸோ அந்த லாஸ்ட்டுக்கு தான் போக வேண்டியதாக இருந்துச்சு, பக்காசுரன் மலை. அது கேன்சல் ஆனதுனால இப்போ இங்கே மலையில் மாட்டிட்டு நின்றுருக்கோம். பாவம் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறது. நல்லா இருக்காண்ணா வியூ இங்கேருந்து. பாசம் பாசம் பாசம். ஒரு வழியா மழை நின்றுச்சு, கிளம்பியாச்சு எல்லாரும். ஓடி வந்துட்டோம். ஜூட் தொப்பதான் ஜூட். மேலே போனால் அப்படியே அரிய நம்ம மேலே போட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துடலாம். ஒரு வழியாக மழை நின்றுச்சுப்பா சாமி. உச்சிக்கு போனதுக்கப்புறம் பிடிச்சிட்டா ஜூடு. அந்த கொடைக்குள்ள போய் எல்லாம் நின்றுக்கலாம் ஜாலியாக. சீக்கிரம் வாரி ஜூட், கேப்சர் இட்ரா. மண்டை தெரியுதுடா. வாடா அறியும், என்ன பண்ணிருக்க? போற கவர் பண்ண வந்துட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டானுங்கடா, வாடா. உன்னை எப்படிடா தனியா விட்டு போறது? அனிமல்ஸ்ட ஏதாவது மாட்டிக்கிட்டேனா? ஏன் மாட்ட மாட்ட? நான் அசைய கூட மாட்டேன்ட்டான். வாங்க நம்ம போவோம். டயர்ல எல்லாம் தண்ணி ஃபுல்லா ஆறா ஓடி வந்துட்டு இருக்குது. நல்லா இருக்குல்ல வழி? ஆனா இது ஊத்து தனியா, அங்க ஊத்து போயிட்டு இருக்கு பாருங்க. ஊத்தா? ஆமா. பாறையில இருந்து ஏதாவது ஊத்திட்டு இருக்கோம். பைப் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, தண்ணி தான் வந்துட்டு இருக்குது. தண்ணி வந்துட்டு இருக்குது. ஊத்துதான். வயிறு வலி இப்போ ஓகேவா? வயிறு வலியோட அப்படியே ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்காரு வீடியோக்காக. ஹரி வாடா ஹரி. சமமா தான் இருக்கும். டைம் இப்போ 3:20 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பக்கம் வந்துட்டோம். அப்போ மேலே போயிட்டு ஏதோ கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, பார்த்துட்டு அங்கேயே ஏதாச்சும் வேறு ஸ்பாட் இருக்கான்னு அப்படியே பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி. சாரி மிதுன்ஜி, சீக்கிரம் வேலையிலேருந்து லே ஆஃப் போயிட்டு வாங்க, நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணலாம். கடைசியாக வந்துட்டோம். அங்கே வியூ காட்டுறேன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதுதான் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் வேலி வித் மோர் நம்பர் ஆஃப் வில்லேஜஸ் அப்படி சொல்லுவாங்க. அது ஏன்னா என்னால் தான் இது ஒரு வில்லேஜ், நிறையா வில்லேஜஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ தான் சொன்னாங்க. அப்படி அந்த லவ்டேல் போகிற வழி, பழைய ஆர்டிஓ, இது கோயில். ஒரே நிமிஷம் ஜோடு, இந்த சைடு பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த சைடு அப்படியே ஊட்டி. வாஜோடு இந்த சைடு வா, எடுத்துடலாம் வா, இங்கே நல்லா இருக்கு ஸ்பாட். ஃபைனலி சம்மிட் அடைஞ்சிட்டோம். வயிறு வலி எப்படி இருக்கு? லைட்டாக இருக்கு.
சரியாக போயிடும். வெயிலும் வந்துருச்சு ஏறினதுக்கப்புறம். அப்படியே இங்கே உட்காந்து அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சில் பண்ணிட்டு பன்னு சாப்பிட்டு அப்படியே பயலுக்கு நீ தான் சொல்லு. சின்ன பூச்சி அதுதான் அப்படியே தனி மரமாக தனியாக ஒரு இடத்துக்கு போய் பார்ப்போம் அடுத்த ஸ்பாட் ஏதாவது இருக்கான்னு. முடிச்சுட்டு அடுத்த இடம் எங்கே போகலாம். டைமும் 3:45 ஆயிடுச்சு. இருட்டுறக்குள்ளே கீழே இறங்கணும். பின் சைடு ஏதோ வழி இருக்குதுன்னு சொன்னானுங்க. அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே ஊட்டி வியூ தெரியுமாம்மா, அதை முடிச்சுட்டு அப்படியே இறங்க வேண்டியதான். ஒரு 6க்குள்ளே கீழே இறங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஸோ அந்த ரோடு தெரியுது பாருங்கள், அங்கே தான் இப்போ இறங்கணும். போயிட்டே இருக்கு, எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. மரங்கிரம்லாம் உண்டு கிடக்குது. வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். பார்த்து வச்சூர் வேணும்ட்டே தள்ளி விட்டு போகிறான் பாரு. டே அரி ஒரு வைல்ட் அனிமல்ஸ் கூட கண்ணுக்கு மாட்டல. அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும்னு சொல்லுவாங்கல்ல. நில்லு போய் மாட்டிக்கு வேற வாங்கடா டே. சரி பாத்து வா காய்ஸ் ஃபுல்லு முள்ளு காய்ஸ். பாத்து வா அப்படியே விட்டான் ஜோடு பைத்தியம். போடாரி இதுக்கெல்லாம் பயப்படுறியா? ஐயோ மிலிட்ரி ட்ரைனிங் கூட போயிடலாம் போலயே. ஹைட்டா பிறந்தது தப்பு. பார்த்து ஜோடு த ரியல் அட்வென்ச்சர்ஸ். பாத்துரா அது குத்துனது எரியுதுரா. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டீப் ஆயிடுச்சு. நான் மேட்ருன்னு தெரில, பார்ப்போம். முன்னாடி வேற ஒருத்தன் வந்துட்டு பயந்துட்டு இருக்கான். ஸோ டைம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 4:50 ஆயிடுச்சு. சரி இருட்டாகிறதுக்குள்ள கீழே சமைச்சு ஸ்பாட்டுக்கு போயிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. போயிட்டு அங்கேருந்து அப்படி கீழே இறங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு டீ எங்கேயாச்சும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறதா பிளான் இப்போத்துக்கு. இன்னொரு 5-10-15 நிமிஷத்தில் சமிட் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். அங்கேருந்து அப்படியே கீழே ஒரு 1/2 hour இறங்கினோன்னா வேறு வண்டிக்கு போயிடலாம். போயிட்டு உங்களுக்கு அடுத்து என்னன்னு சொல்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி கீழே வந்துட்டோம். பின்னாடி அவங்க வந்துட்டுருக்காங்க, நான் முன்னாடி வந்துட்டேன். சரி போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம், மழை வேறு இருந்துச்சா, ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டேன். ஒரு ரன்னிங்கை போட்டு ஓடி வந்துட்டேன். சம்மிட் போகிற வரைக்கும் ஆவரேஜ், இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சம்மிட் போகிற வரைக்கும் ஆவரேஜ் தான். அதை தாண்டி அந்த ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரானோம் பாருங்கள், டாப் நாட்ச், பெட்டராக இருந்துச்சு, ஒரு ஒர்த்தாக இருந்துச்சு. இன்றைக்கி லீவ் எடுத்ததுக்கும் அந்த ஸ்பாட்டுக்கும் ஒர்த்தாக இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு ஒரு சவுண்டு இல்லை, நம்ம பேசுகிறது நம்மளுக்கே கிறிஸ்டல் கிளியராக கேட்குது. ஒர்த். சரி அப்படியே நானும் போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டேன்னா அவங்க வந்தோடனே அப்படியே எடுத்துகிட்டு கிளம்புறது தான். போயிட்டு எங்கேயாச்சும் டீ மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே கிளம்புறது தான். சரி நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், பாய்.